பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு புதுவிக்க வார்த்தையாக சங்கீதம் 121 சங்கீதத்திலிருந்து ஒரு செய்தி. இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு விசேஷமான காரியத்தை பார்க்க முடியும். ஏன்னா தனக்கு நேரிட நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிடுவோம் என்று பார்த்தால் நம்ம அறிந்தவர்களை கூப்பிடுவோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சிலர் கூப்பிட்டுக்குவாங்க. அறிந்தவரை தெரிஞ்சவர்களை தன் ஆபத்தில் கூப்பிட்டுக்கிற விதங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதானே சரியானது. இங்கே படிக்கிறோம் பாருங்க, 21 சங்கீதம் 121 சங்கீதத்தில் 1ஆம் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசு வரும் இல்லையா, பருவத்துக்கு நேராக என் ஆண்டவருக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். இது இங்கே படிக்கப்படும் போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். மத்திய புத்தகத்தில் படிக்கும் போது ஆபிரகாமினுடைய சகோதரனுடைய மகன் அவன் தேசத்தை விட்டு தேசத்துக்கு போகிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவனுடைய சொத்தெல்லாம் அபகரித்து கொண்டு போயிடுவாங்க. அப்போ அபகரித்து போன சொத்தை என்ன பண்ணுறான், மீட்டெடுக்கப்பட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அவன் வரும்போது அங்கேருந்து அடிக்கப்பட்ட சொத்துல இந்த ஒரு பகுதியை கொண்டு வந்து அங்கேருந்து கொண்டு வந்த அநேக காரியத்தை கொண்டு வரும்போது தேவனுக்கு முன்பாக அவன் அறிக்கை செய்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கப்படும் போது தசமபாகம் கொடுக்குறான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தசமபாகம் கொடுக்கும்போது நாட்டின் ராஜா என்ன பண்ணுறான், அவரோட போன அநேக ஆட்களை தனக்கு வேண்டும் என்று கேட்கும்போது அவன் கொடுக்க மாட்டான். நீங்கள் படித்து பாருங்கள், வேதம் வச்சுன்னு இருக்குங்க, நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். வேதம் நிச்சயமாக வச்சுருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொண்டு அனுப்பி கொண்டிருக்கோம். செய்தியாவது வசனமாவது அனுப்பி கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், தேவரே என் விளக்கை ஏற்றிய தேவனா கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்கு நேற்று தினத்தில் செய்தி அம்சம் இல்லையா. அப்போது என் விளக்கை ஏற்றுனா நிறையபடி விளக்கு இன்னைக்கு அமைஞ்சு போயிட்டுருக்குது, இல்லை அலமோதி கொண்டிருக்குதுன்னு வாழ்க்கையே ஒரு அலமோதி கொண்டிருக்குது. எப்படியோ ஒன்று நடந்து கொண்டிருக்குது. குடும்பத்தை நாங்கள் அதை பராமரிக்கிற விதமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆணும் சொல்லுவாங்க, பெண்ணும் சொல்லுவாங்க. அதுபோல தான் கடவுளிடத்தில் நம்ம ஏறெடுத்து சத்தமிட்டு கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு இறங்கி வந்து அற்புதத்தை செய்வார். இது ஆபிரகாம் காலத்தில் நடந்த காரியம்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தையும் பூமியும் படைக்கப்பட்ட தேவனுக்கு நேராக என் கைகளை ஏறெடுப்பேன். ஏன்னா அந்த ராஜா கேட்கறது நிமித்தமாக அவனுக்கு அந்த மனது கிடையாது. அதனால் அந்த வார்த்தையை சொல்லுவான். இங்கே புதிய ஏற்பாட்டில் படிக்கிற வழியை பார்க்கும்போது சங்கீதம் 121 சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நான் அப்படி தான், வேற எங்கேருந்து ஒத்தாசை எனக்கு கிடைக்காது, டக்குன்னு கிடைக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை நான் சந்திக்கக்கூடியதாக பேச வேண்டியதாக கூட இருந்தது. ஏன்னா இப்போ கூட நான் கடவுள்கிட்ட அதை தான் கேட்குறேன். கடந்த நாட்களில் அதே இருக்கிற ஒரு சகோதரனுடைய பேசும்போது இதுதான் சொன்னேன். 100% யார்கிட்டையும் எதையுமே நான் கைகளை நீட்டுவதில்லை, யார்கிட்ட எதுவும் கேட்கவில்லை. ஒரு சூழ்நிலை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் இந்த நேரத்துக்கு இது சரி பண்ணதுக்கு ஒரு வழியை தேடிக்கலாம் என்று தான் ஒரு சிலர் இடத்துல கேட்பது வழக்கம். அப்படி ரொம்ப நாளாக கேட்காத ஒரு சகோதரன் இடத்துல இன்னைக்கு கேட்டேன். நேற்று தினத்தில் கேட்கும்போது இன்னைக்கு முடிஞ்சிரு என்று சொன்னவர் அவருடைய சூழ்நிலை இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு, ஒரு தடை கூட இருக்கலாம், அதனால கூட ஒரு தடை ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா. அதனால நாளைக்கு பார்க்கலாம் என்ற போது இந்த செய்தி போகும்போது அது அன்றைக்கு தான். அப்போ அவர் சொன்னது நான் நாளைக்கு என்று சொல்லி இருக்கிற தவிர அது நிரந்தரமானதா என்று தெரியாது. கடவுளுக்கு மட்டும்தான் அது தெரியும். அப்போது தன் ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவன் நிச்சயமாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு நேராக என் கைகளை ஏறெடுப்பேன். இங்கே எனக்கு ஒத்தாசு வர பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். இங்கே இருக்கிற ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் இதுதான். அப்போது நம்ம அவர் ஏறெடுக்கும் போதில் இந்த பதில் எப்படியாப்பட்டதை வருமா என்று சொல்லி நான் யோசித்து கொண்டே இருப்பேன் இல்லையா. இப்படி யோசித்து கொண்டே இருக்கிற ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லும்போது ஈரோட்லேருந்து ஒரு மக ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது சரியாக அவங்க ஏற்கனவே பேசினாங்க என்கிட்ட 10 மணிக்கு. 11:10 மறுபடியும் என்கிட்ட ஃபோன் போட்டிருக்கேன். அந்த நேரத்தான் நான் சாப்பிட போயிருந்தேன்.
இரவு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் போடும்போது நான் சாப்பிட போயிருந்தேன். முதல் டைம் ஃபோன் போடும்போது நான் திருத்தணி பகுதியிலேருந்து சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். சபைக்கு வந்த பிற்பாடு அவங்க நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே நான் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் வேதத்தை பார்த்து அது ரகசியத்தை பார்த்து இன்றைக்கி என்ன செய்தி பகிர்ந்து கொள்ளலான்னு பார்த்துட்டு நான் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு வந்து அந்த செய்தி வந்திருக்குது. அவங்க ஃபோன் பண்ணியிருக்கேன், எடுக்கலை. எனக்கு என்னென்னா அவங்களுக்கு எதுக்காக பண்ணுறாங்கன்றது பார்க்கறதுல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவோம் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சங்கீத புத்தகத்தில் 50ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தில் படிப்போம். அப்படி நேரிட காலங்கள் என்னன்னு தெரியாது, என்ன வினாடின்னு தெரியாது. பயங்களும் நெடுக்கங்களும் சில எதிர்ப்புகளும் நேரிட கால நேரமும் நமக்கு தெரியாது. அப்போ எந்த சூழ்நிலையும் ஃபோன் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக எடுத்துடும். எந்த ஃபோனாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துலான்றது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எடுக்கலை, எனக்கே எடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா ஒரு காலத்தில் அதுக்கு ஒரு மகிமை இருந்தது, அதுக்கு ஒரு காரணங்கள் இருந்தது. இன்றைக்கி அந்த காரணம் தேவையில்லை, என்னை கொண்டு அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு காலத்தில் பார்த்தோன்னா அனுதினம் எனக்கு ஏகப்பட்டு ஃபோன் வரும், அநேக இடங்கள்லேருந்து வரும். இப்போல்லாம் அவங்க பண்ணலன்றதுனால வருத்தப்படுவதும் கிடையாது. ஏன்னா அந்த துவக்கிற செடிகளை வைக்கப்பட்ட இடத்துல சரியாக வளர்ச்சி மரமாக மாறப்படும் போது, செடி மரமாக மாறப்படும் போது மனிதனுடைய காரியம் அங்கே தேவைப்படாது. கடவுள் அதை சரியான வழியில் கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அது கொண்டு போகிற நேரத்தில் என்ன பண்ணிவிடுவாங்க, அது மேய்க்கக்கூடிய மெய்ப்பர் அங்கே தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. இதுவுமே மெய்ப்பர்னத்துக்கு நாங்களே அதுக்கு வேண்டிய தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் அப்படின்ற விசுவாசத்தை நம்ம கற்றுக் கொடுக்க அவங்க ஜெபத்தில் கொண்டு போவோம். கர்த்தர் அவங்களை உயர்த்துவார். சிறப்பாக இருக்கணும், சிறந்ததாக இருக்கும், நல்லா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அது அப்படி இருக்கட்டும். அப்போது அவருக்கு நேராக ஏறெடுக்கப்படும் போது கர்த்தர் என்ன பண்ணுற, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வரும். எனக்கு எப்போவுமே அப்படி தான் ஒத்தாசை. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஈரோட்டில் இருக்கிற அந்த அன்பு மகள் இடத்துல நான் பேசணும் இல்லையா, அவங்களுடைய காரியத்தை கொடுத்து வேத வசனத்திலேருந்து ஆகாய புத்தகத்திலேருந்து ஒரு சில விஷயம், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு எழுதுகிறோம் இல்லையா, அந்த இன்று முதல் என்ற வார்த்தையை இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல முன்பே அங்கே வழக்காலில் ஒன்றுமே கிடையாது, வருமானம் கிடையாது, கஷ்டங்கிறது ரொம்ப போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு மத்தியில் சொல்கிறாரு கர்த்தர், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போது இந்த வசனங்கள்லாம் படிக்கப்படும் போது ஷார்ட்டாக போகிறத மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க. ஒரு வசனத்துக்கு தலைப்பை பார்க்கும்போது வேறு இருக்கும். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நேராக தன் கண்கள் ஏறெடுத்த இவருக்கு என்ன வருதுன்னா ஒத்தாசை வருது. அப்போது தேவனுடைய காரியம் பார்க்கும்போது தன் கால்களை உன் கால்களை தள்ளாடுவதும் இல்லை, உன்னை காக்கின்ற உறங்குகின்றவரும் இல்லை. இதோ இஸ்ரவேலின் காக்கின்றவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லையா. இஸ்ரவேலை காக்கின்றவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதில் என்று இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். எத்தனாவது வசனத்தில்? 4வது வசனத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 121ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில். ஏன் தூங்கலை அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் இல்லையா. இப்போ நம்ம இருட்டில் பேசின்னு இருக்கிறோம், வேறு ஒரு நாட்டில் இப்போது பகல். இந்த 2 காரியத்தை மட்டும் சொல்கிற பாருங்க. ஒரு நாட்டில் இப்போ தான் துதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இங்கே நம்ம தூங்குகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், துதித்து கொண்டிருப்போம். ஆண்டவர் அவர் தூங்குவதும் கிடையாது, அதாவது சொல்லுவாங்க உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் கிடையாது, சும்மா உறக்கத்துக்கு கூட சாய்வதில்லை. நம்மளை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்முடைய சத்தங்களுக்காக செய்து கொடுத்து நமக்கு பதிலளித்து கொண்டே தான் இருப்பார். நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும் இல்லையா. இன்னைக்கு ஓசியா புத்தகத்தில் படிக்கும் போது, ஆகாய புத்தகத்தை படிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தை என் அன்பு மகள் எனக்கு கொடுக்கும் போது 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் போது ஆதியில நீ பாரு நினைத்து கொள்ளுன்றாரு, உன்னை நீ ஆராய்ந்து பார்த்து கொள்ளுன்றாரு. ஆண்டவர் நம்மளை அநேக காரியத்தை கொடுத்து தவறுகளை கொடுத்து உணர்த்தி கொண்டு தான் இருப்பார். அதனால தான் உன்னை நீ ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுன்றார். நல்லா சம்பாதிச்சுட்டு அந்த ஆகாய புத்தகத்தில் சொன்னதை போல 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது 8ஆம் வசனத்தில் நான் புத்தகம் இல்லை போட்டேன்னு சொன்னால் அது என்னது, இது சரியானதா என்று கேட்டால் தெரியாது. அதுதான் சொல்கிறேன், மலை மேலே ஏறி போய் மரத்தை வெட்டி ஆலயத்தை கட்டுன்னுவார். ஏன்னா நீ வருமானத்திலேருந்து கேட்கறதானே நீ அதை பதில் சொல்கிற. நீ மலை மேலே ஏறிப்போ மரத்தை வெட்டு ஆலயத்தை கட்டுனார். இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்க்கப்படுமோ நமக்கு தேவையான காலம் வரும்போது தேவனை நோக்கி சத்தமிட்டு அழுது புலம்பி நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார் ஆண்டவர் இல்லையா. அதுதானே உண்மை. அப்போது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்திய புத்தகத்தில் 7ஆம் வசனம் படிக்கும் போது கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டாடுவீர்கள். நம்ம தேடணும் இல்லையா. லூக்கா புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒருவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு
ஒன்றுமே அகப்படலாத தன் அலைகளை வளைத்து கொண்டவர்களுக்கு தன்னுடைய படுக்கை கேட்கிறார் ஆண்டவர். கேட்ட உடனே கொடுக்குறான். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற போது கேட்டதும் கொடுத்துட்டான். தேடுங்கள் கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தைக்கு இப்போ தேட போறான். மறுபடியும் எங்க கிடைக்கலன்னு சொல்லி வந்தானோ கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே லூக்கா புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும் போது, நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, உன் வார்த்தையின்படி என் வலைகளை போடுகிறேன். அதுதான் விசேஷம். இது வரைக்கும் எத்தனையோ சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம், எத்தனையோ காரியத்தை கொடுத்து பேசியிருக்கலாம். விசுவாசத்தோடு இன்னைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஏராளமான மீன் தாராளமாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஊழியக்காராக அந்த மீன் பிடிப்பவனுக்கு கொடுத்து உதவி செய்து கர்த்தர் உயர்த்தினார் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனாய் கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எதை நினைத்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறேன் அதை பற்றி பயப்படாது. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு, ஒரு மாதம் பிரயாசப்பட்டு, ஒரு வருஷம் செயல்பட்டேன், என்னால் அதை முடியல. அதனால் நான் தலைமை தாங்கி நடத்தி பார்த்தேன், அது ஒன்றும் முடியல. தேவனுக்கு பிரியமானதா? தேவனுக்கு அது பிடிச்சதா? அது விசுவாசம் நீ நம்பி கேட்டுக்கொண்டிருக்குது தேவருக்கு பிரியமானதா? மற்றவங்க சொத்து இல்லாத உன்னுடைய காரியமா? உன்னை கையிட்டு செய்கிற வேலையா? நிச்சயமாக தேவன் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். பார்க்குறேன் அன்பு சகோதரி சகோதரனே, இந்த வசனத்தை அடுத்தடுத்து படிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அது 5ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாரு. கர்த்தர் உன்னை காக்கின்றவர், கர்த்தர் உன் வலது புறத்தில் உனக்கு நிழலாக இருப்பார். வலது புறத்தில் உனக்கு நிழலாக இருப்பாராம். அடுத்த வசனத்தை படிக்கப்படும் போது கர்த்தரை நம்பி தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. எத்தனை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நான் உட்கார்ந்து கொண்டு செய்திக்கு உட்கார்றேன். ஈரோட்டிலேருந்து அருமையான மகளை என்கிட்ட பேசி சில வார்த்தை ஆகாயத்தை கொடுத்து பேசி கொண்டிருக்கோம். பல வசனத்தை எடுத்தோம். என்னாங்க புத்தகத்தை எடுத்தோம், லேவியாகத்தை எடுத்துட்டோம், நிறைய சங்கீத புத்தகத்தெல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அத்தனையும் பதில் கொடுத்து அந்த அம்மா ஆறுதல் படித்து உட்கார வைத்த பிறகு அந்த செய்திக்கு வரேன்னா இவன் பார்த்துங்க. ஒருத்தர் கேட்ட எந்த சூழ்நிலை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காது போனாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுக்கு காலத்துக்கு நேர்த்திக்காக நம்ம எத்தப்படுத்தாலும் எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார் என்று யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்டது படி 12ஆம் 26ஆம் வசனப்படி அவருக்கு செய்ய வேண்டிய ஊழிய கடமையை சரியா செய்த என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அதான் ஆண்டவர் சொல்ல, நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை, கவலைப்பட்டு நிற்காத. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், உன் சிந்தனையை அவர் அறிந்திருக்கிறார், தூத்தரின் நினைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும் என்று வருத்தப்படாத. இன்றைய விடியப்படும் இந்த செய்தியை பார்க்கப்படும் போது நீ போகும் இடமெல்லாம் என் தேவனை கர்த்தர் கூட இருந்து அதிசயங்களை காணும்படி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.